எதற்காக கிளாஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எடுக்கணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயமோ, அதே போல் எல்லோருமே நீங்கள் பின்பற்றணும். எக்ஸாம்ஸை வந்து முறையாக எழுத மாட்டேன்றீங்க நிறைய பேர். ஏன் எப்படி வேணாலும் எழுதலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதணுன்றது +1 கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, 10th படிச்சிருப்பீங்க. பட் இருந்தாலும் கூட அந்த எக்ஸாம்ஸ் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த எக்ஸாம்ஸ் ரூல்ஸு ஒரு ரிமைண்டராக தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். எக்ஸாம்ஸை வந்து மெயின் எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது அதுக்கான விதிமுறைகளை கடைப்பிடிச்சு தான் செய்யணும். உங்களுக்கு மெயின் எக்ஸாம்ஸு எத்தனை மணிக்கு தொடங்கும்? 10 மணிக்கு. 10 மணிக்கு உள்ளே போன உடனே என்ன பண்ணுவாங்க? இல்லை நான் சொல்லிடுறேன். நான் கவனி, 10 மணிக்கெல்லாம் போக மாட்டீங்க, 9:30க்கே உள்ளே போயிடணும். கவனின்னு சொல்லிட்டேன். எக்ஸாம் ஆளுக்குள்ளே 9:30 மணிக்கு உங்களை விடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல இருக்குதுன்ற அந்த ஆப்ஷன் எந்த ரூம்னு பார்த்துட்டு 9:45க்கு நீங்கள் ரூமுக்கு போவீங்க. 9:50க்கெல்லாம் ஏற்கனவே ஆசிரியர் வந்துடுவார். அப்படி இல்லைன்னா 9:50க்கு ஆசிரியர் வந்துடுவார். அதாவது ஆல் சூப்பர்வைசர் 9:50க்கு உள்ளே இருப்பார் ஆளுக்குள்ளே. நீங்கள் 9:45க்கு ஆளுக்குள்ளே இருக்கணும். எக்ஸாம் அந்த ஆளுக்குள்ளே நீங்கள் உட்காந்துட்ருக்கணும். 9:55க்கு 2 பேர்கிட்ட அந்த உங்களுக்குரிய பண்டல், கொஷின் பேப்பர் பண்டல் வச்சுருப்பாங்க. அந்த பண்டலில் சைன் வாங்குவாங்க. யாராவது 2 பேர், ஒரு ஆளில் இருக்கக்கூடிய 2 பேர். உங்களுக்குரிய 20 கொஷின் பேப்பர் ஒரு செட்டாக வரும். 20 கொஷின் பேப்பரும் ஒரு செட்டாக கொடுக்கப்படும். அதிலிருந்து தான் எடுத்து கொடுப்பாங்க. 9:55க்கு சைன் வாங்கிட்டாரன்னா 9:55க்கே பிரித்து வச்சுடுவார். எல்லாமே கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுடுவார். சரியாக 10 மணி ஆச்சுன்னா பெல் அடிப்பாங்க. மொத்தம் 5 பெல் அடிப்பாங்க. எத்தனை பெல் அடிப்பாங்க? 5 பெல்லு. ஒவ்வொரு பெல்லாக கூட அடிப்பாங்க. சில இடங்களில் 1, 2 அதிகமாகவும் பண்ணுவாங்க. சில எக்ஸாம் சென்டர் ப்ரொசீஜர் படி பண்ணுவாங்க. 5 பெல் அடிப்பாங்க. முதல் பெல் அடித்த உடனே கொஷின் பேப்பரை கொடுத்துருவார். முதல் பெல்லு 10 மணிக்கு அடிப்பாங்க. முதல் பெல்லு 10 மணிக்கு அடிப்பாங்க. அப்போ கொஷின் பேப்பரை கொடுத்துருவார். அங்கே கொஷின் பேப்பரை கொடுத்து விட உடனே யாரும் உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அங்கிருந்து 10 நிமிடம் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம்? 10 நிமிடம் கொஷின் பேப்பரை படிக்கிறதுக்கான நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். 10 நிமிடம் முடிந்த பின்னால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு பெல் அடிப்பாங்க. ஒரே பெல் தான் அடிப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அப்படி தான் செய்கிறது. 9:55க்கு ஒரு பெல்லு, 10 மணிக்கு ஒரு பெல்லு, அதுக்கடுத்து 10:10க்கு ஒரு பெல்லு. 9:55க்கு ஒரு பெல்லுன்னா அப்போ தான் கட் பண்ணணும்னு அர்த்தம். ஆசிரியர் கட் பண்ணி கையெழுத்து வாங்கி வச்சுக்குவார். 9:55, 10, 10:10. 10:10க்கு அடித்த உடனே உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை கொடுப்பாங்க. 10:10க்கு எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க? ஆன்சர் ஷீட்டு 10:10க்கு கொடுப்பாங்க. 10:10க்கு கொடுத்தா அதுக்கப்புறமா நீங்கள் அதில் 2 வேலை தான் இருக்கும். ஃப்ரண்ட் பேஜில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் சரியாக இருக்கா அதில் பார்க்க வேண்டியது. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய ஃபோட்டோ, அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு சைன் பண்ணணும். அப்புறமா ஒரு அட்னஸ் ஷீட்டு கொடுப்பாங்க. அட்னஸ் ஷீட்டில் எல்லோரும் சைன் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். அந்த 5 நிமிடத்தில் வாங்கிடுவார். அந்த 5 நிமிடத்துக்கு அப்புறமா எதையுமே எழுதக்கூடாது. அப்படியே அமைதியாக வச்சுருக்கணும். கையெழுத்து போட்டு அமைதியாக தான் வச்சுருக்கணும். நீங்கள் இன்னொரு பெல் அடிப்பாங்க. அந்த 4வது பெல் அடிச்சுட்டு கொடுத்த பின்னால் 5வது பெல்லும் அடிப்பாங்க. அப்போ தான் எழுத தொடங்கணும். 5வது பெல் அடிக்கும்போது என்ன ஆகும்னா எழுத தொடங்கணும். அப்போ தான் தொடங்கணும். அதுக்கிடையில் தொடங்கக்கூடாது. இதுதான் 1/4 மணி நேரம். அதாவது 15 நிமிடங்கள். 15 நிமிடங்கள் செய்ய வேண்டிய வேலை. முதல் 15 நிமிடங்கள் செய்ய வேண்டிய வேலை. அப்புறமா 10:15க்கு தான் எக்ஸாம் தொடங்குது. 10:15க்கு தான் எக்ஸாம் தொடங்குது. 10:15க்கு நீங்கள் தொடங்கும் போதே அந்த ஃப்ரீயாக இருக்கிற நேரத்திலேயே உங்களுக்கு பிடித்த ஒரு கடவுள். எப்பவுமே ஒவ்வொரு தேர்வும் ஏதேனும் ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கணும். பிரார்த்தனை என்பது உன்னை நீயே சரி பண்ணுவதுக்கு தான். இது கடவுளுக்காக இல்லை,
உன்னை நீ சரி பண்ணிக்கிறதுக்கு தான். கடவுள் பற்றியே நான் சொல்லலை. உன்னை நீ சரி பண்ணுறதுக்கு, உன்னை நீ மன அமைதி பெறத்துக்கு கையெழுத்துலாம் போட்டு முடிச்சிட்டு பின்னால் சைலண்ட் ப்ரேயர், மனசுக்குள்ளவே இந்த எக்ஸாம்ஸை நல்ல முறையில் எழுதணும் அப்படின்ற ஒவ்வொரு நாள் பிரார்த்தனையும் உனக்கு ஒரு வெற்றி கொடுக்கும். நாம் தான் அதை பிரார்த்தனை பண்ணணும். நம்ம ஒவ்வொரு பிரார்த்தனையும் நமக்கு இதோட ஒரு நம்ம தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். ஆகவே அந்த ஒரு நிமிடம் ஒரு பிரார்த்தனை செய். ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்ல முறையில் எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கான, ஏன்னா படித்ததெல்லாம் ரீகால் பண்ண போகிற, படித்த எக்ஸாம்ஸில் என்னென்ன எழுதணுன்றதெல்லாம் உனக்கு நினைவு வரும். அப்போது அந்த ஒரு நிமிடம் என்ன பண்ணுற, ஒரு பிரார்த்தனை தொடங்கி எழுத ஆரம்பி. ஒவ்வொரு நாளும் உனக்கு சிறந்த முறையில் தேர்வுகள் எழுத முடியும். ஓகேவா? 10:15க்கு எக்ஸாம் தொடங்குது. அங்கிருந்து 1:15க்கு தான் எக்ஸாம்ஸை முடியுது. கடைசியாக ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் ஒரு பெல் அடிப்பாங்க. அரை மணி நேரத்துக்கு 10:45, அதுக்கடுத்து 11:15, அதுக்கடுத்து 11:45, அப்படி ஒரு அரை மணி நேரம் விட்டு பண்ணுவாங்க. கடைசியாக எத்தனை மணிக்கு பெல் அடிப்பாங்க? 1:10க்கு வார்னிங் பெல். 5 நிமிடம் முன்னாடி ஏதாவது அடிஷ்னல் பேப்பரோ ஏதாவது இருந்தாலும் கொடுக்கறதுக்கோ வாங்கிறதுக்கோ எல்லாமே அந்த கட்டி வைக்கிறதுக்கு எல்லாமே கட்டும்போது எல்லாமே டைப் பண்ணி வச்சுடுங்க. 5 நிமிடத்தில் கட்டிடணும். அந்த 5 நிமிடத்தில் என்ன பண்ணணுன்னா எல்லா எக்ஸாம்ஸையுமே எழுதவே கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறியோ அதை தான் பார்க்கணும். கடைசி கட்டத்தில் இந்த 1 மார்க் எழுதுகிற வேலையே வச்சுருக்கக்கூடாது. யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத. எப்போவுமே அதுக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போது இது போல் அந்த கட்டி கொடுத்துட்டீங்கன்னா அந்த 5 நிமிடம் எதையுமே பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாலேயே முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நேரத்தை வகுத்து செயல்படணும். எப்பவுமே ஒரு தேர்வை எழுதும்போது எப்படி எழுதணும்னா நேரத்தை கடைப்பிடிக்கணும். நேரத்தை வகுத்து தான் எக்ஸாம்ஸ் எழுதணும். எப்படியோ ஒன்று டைமுக்கு எழுதுறது இல்லை. ஆனால் குறைவான முன்னெல்லாம் 150 மார்க்குக்கு எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க. அவங்க பழைய ஸ்டூடெண்ட்லாம் 150. இப்போ அப்படிலாம் இல்லை. அதில் பாதியை விட கம்மி 70 மார்க்குக்கு தான். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கு தான். அதுக்கு 3 மணி நேரன்றது ரொம்ப அதிகமான நேரம். போதுமான அளவுக்கு நிறைய மதிப்பெண்கள் எடுக்கலாம். முன்னெல்லாம் கேள்விகள் அதிகமாக இருந்தது, நேரமும் அதிகமாக இருந்தது, போதாது இருந்தது. இப்போ அப்படிலாம் இல்லை. தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை. ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டும் ரொம்ப எளிமை. அவ்வளோ எக்ஸாம்ஸில் 3 மணி நேரத்தில் நம்ம அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. முன்னாடியே முடிச்சிடலாம். ஓகேவா? முடிச்சிட்டாலும் கூட பேசாமல் அமைதியாக தான் உட்காந்துட்ருக்கணும். அந்த நேரம் முடிஞ்சால் தான் உங்கள்கிட்டருந்து ஆன்சர் ஷீட்டை வாங்குவாங்க. இடையில் எப்பவுமே வாங்க மாட்டாங்க. பேசாத. எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அமைதியாக உட்காந்துரு. இல்லை திருப்பி பாரு. இல்லை அமைதியாக உட்காரத்துக்கு முடியலன்னா கண்ணை மூடின்னு உட்காந்துக்கு. பக்கத்தில் அவங்ககிட்டலாம் யாருக்கிட்டையும் பேசாத. அந்த நேரத்தில் முடிச்சிட்டேன்னா சொல்கிறேன். மேக்ஸிமம் நேரம் அதிகமாக தான் இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர்ஸ். இப்போது நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல ஒவ்வொரு எக்ஸாம்ஸுக்கும் டைமை பிரிச்சுக்கணும். இந்த ஃபஸ்ட்டு கடைப்பிடிக்க வேண்டியது தேர்வில் முதல்ல நேரம் தான் கடைப்பிடிக்கணும். டைம் ஷேரிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு நேரம். முதல்ல நீ நேரத்தை தான் கடைப்பிடிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? நேரத்தை எப்படி கடைப்பிடிக்கலாம்? முதல்ல இன்னொன்று சொல்லிடுறேன். நேரத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு கான்செப்ட். எப்பொழுதுமே பெரிய கேள்விகளை எழுது. முதல்ல எடுத்த உடனே 1 மார்க்கை போட்டு வச்சுட்டு யாராவது சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத. அது கடைசியில் எழுதிக்கலாம். நேரத்தை இப்போ எவ்வளோ நேரம் நமக்கு டைமு? 3 மணி நேரம். எழுதுறதுக்கு 3 மணி நேரம். எத்தனை கேள்விகள் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோ. ஒரு கேள்விக்கு 1 மார்க்குக்கு எவ்வளோ நம்ம எழுத போகிறது? 3 மணி நேரன்றது எவ்வளோ நிமிடங்கள்? 3 ஹவர்ன்றது எவ்வளோ நிமிடங்கள்? 180. எத்தனை நிமிடங்கள்? 180 நிமிடங்கள். ஒரு மார்க் நம்மளுக்கு எழுத போகிற எக்ஸாம்ஸுக்கு எவ்வளோ மார்க்கு? 70 அல்லது 90. 70
அல்லது 90. நம்ம எழுத போகிறது 70. 70 மதிப்புக்குன்னுங்க கணக்கு எடுத்துக்கலாம். மதிப்பெண் 70. அப்போது ஒரு மார்க்குக்கு எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்? 180 இன்ட்டு டிவைடட் பை 70. எவ்வளோ நேரம் வகுத்துரு? ரெண்டு 14 என்ன மிச்சம் 4 0. அப்புறமா சொல்ல 7 35. ஒரு மார்க்குக்கு 2.5 நிமிடம் யூஸ் பண்ணலாம். 2 அல்லது 3 நிமிடங்கள் ஒரு மார்க்குக்கு. ஒரு மார்க்குக்கான நேரம் 2.5 நிமிடம். இப்படி கால்குலேட் பண்ணணும். அப்போ பண்ணும்போது ஒரு 5 மார்க்குக்கு எவ்வளோ எழுதலாம்? 5 1 5 2.5. பன்னெண்டு நிமிஷம் எழுதலாம், இல்லை 15 நிமிஷம் எழுதலாம். அவ்வளோ நேரம் இருக்குது. நீ 12 நிமிஷமே வச்சுக்கோ. 12.5 நிமிஷம் கூட வேண்டாம், 15 நிமிஷம் கூட வேண்டாம். ஏன்னா பின்னால் நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் போது ஒரு கேள்வி அதிகமாக வரும், ஒரு கேள்வி குறைவாக வரும். அப்போ என்ன பண்ணலாம்? அதிகமாக உள்ள கேள்விக்கு நேரம் 20 நிமிஷம் கூட ஆகலாம் எழுதும்போது. அப்போது நேரத்தை கடைபிடிக்கிறது. ஒரு கேள்விக்கு 70 மார்க் மதிப்பெண்ணாக இருந்தால் 2.5 நிமிடம் பயன்படுத்தணும். 2.5 நிமிடத்தை ஒரு மார்க்குக்கு. அப்போது 5 மார்க்குக்கு 5 2.5 12.5 நிமிஷம். 12.5 நிமிஷம்னா ஒரு 12 நிமிஷமே கூட பயன்படுத்தலாம். இப்படி தான் கால்குலேட் பண்ணி எழுதணும். அதுக்காக கரெக்டாக டைமே ஃபாலோ பண்ணணும்னா அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு கேள்வி சின்னதாக இருக்கும், ஒரு கேள்வி பெருசாக இருக்கும். பெரிய கேள்விக்கு நேரத்தை அதிகம் பயன்படுத்திக்கலாம், ஒரு சின்ன கேள்விக்கு நேரத்தை குறைச்சி கூட பயன்படுத்திக்கலாம். அப்போது இது போல் டைம் ஷேரிங் முதல்லையே கால்குலேட் பண்ணணும். அப்போது எப்பவுமே பொதுவாக நேரத்தை கடைப்பிடிக்கிறவங்க என்ன பண்ணணும்னா பெரிய கேள்விகள் தான் எழுதணும். எப்பவுமே எப்படி எழுதணும்? பெரிய கேள்விகள் மட்டுமே எழுதணும். பெரிய கேள்விகள் முதல்ல தொடங்கு. பெரிய கேள்விகள் எழுதிட்டேன்னா உனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அந்த பக்கம் என்னம்மா பேச்சு? உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். பெரிய கேள்விகள் எழுதுனீன்னா நேரம் உனக்கு நிறைய மிச்சமாகும். பின்னாடி யோசனை பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்கும். தெரிஞ்ச கேள்விகள் எழுது, தெரியாத கேள்விகள் விட்டுடு. அதே போல் நீங்கள் எழுதும்போது ஒரு ஆர்டராக எடுங்க. 5 மார்க் எடுத்தீங்கன்னா 5 மார்க்கில் எல்லாமே தெரிஞ்சதே எழுதணும். நீங்கள் அப்படி எழுதுறதில்ல. ஒரு கேள்வியை 2 மார்க் எழுதுகிற, உடனே 3 மார்க் எழுதுகிற, அது ஒரு 2 கேள்வி எழுதுகிற, அதுக்கடுத்து 5 மார்க் எழுதுகிற, உடனே 2 மார்க்குக்கு வர்ற. இப்படி ஒரு ஜேக்காக எழுதுனா உங்களுக்கு பேப்பர் திருத்தத்து ரொம்ப சிரமப்படுவாங்க. மார்க் போஸ்டிங் பண்ணணும். நீங்கள் எழுதுகிற விஷயம் அதே போல் கட்டாய கேள்வியை எழுதுறதே விட்டுடுறீங்க. ஏன்னா அது கஷ்டமாகுதுன்னு நினைக்கிறீங்களா, என்ன நினைக்கிறீங்கன்னே தெரியல. முதல்ல கொஷின் பேப்பரை படிக்க சொல்கிறாங்க. கட்டாய கேள்வின்னா அதை பற்றியே ஞாபகமே வச்சுக்கிறது இல்லை. எந்த கேள்வினாலும் எழுதுறீங்க. தேர்ட் குரூப்பில் அப்படி தான் எழுதியிருக்கீங்க. 7 கொஷின் 2 மார்க்கே, 7 கொஷின் 3 மார்க்கே. கட்டாய கேள்வி தவிர மற்ற 8 கேள்வி கேட்டிருக்கிறாங்க. 8 கேள்வியில் இது எழுதிட்டா 8 கேள்விக்கும் 2 நான் போட்டு அப்புறமா ரீசெக் பண்ண சொல்லும்போது 5 கேள்வி தான் எழுதணும். 2 கேள்வி அதிகமாக இருக்குது, கட்டாய கேள்வி இல்லை. அப்படி மார்க்கு போஸ்டிங்கில் ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சிடுவாங்க. போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா பேக் சைடில் ஒரு மார்க் ஷீட் போல் இருக்கும். அதில் ஒவ்வொரு நம்பருக்கும் கொஷினுக்கும் மார்க்கு போடுவாங்க. மார்க்கு போடும்போது கட்டாய கேள்வி இல்லாத பட்சத்தில் பின்னாடி எழுதி வச்சிருக்கிற கடைசியாக எத்தனை கேள்விகள் சரியாக இருந்தாலும் அவை அடிக்கப்படும். அந்த ரூல்ஸ் தெரிஞ்சுக்கோ. முதல்ல கட்டாய கேள்வி தவிர வேற கேள்வி எழுதவே கூடாது. கட்டாய கேள்வினா அதோட சேர்த்து தான் 6. கட்டாய கேள்வியோட சேர்த்து தான் 6. நான் எனக்கு எல்லாமே மற்றதெல்லாம் தெரியும்னா எழுதுனா கூட மார்க் வராது. கடைசியாக சரியாக எழுதியிருப்பேன், முதல்ல தப்பாக எழுதிட்டு இருப்பேன், முதல்ல மார்க்கு குறைச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி சரியாக எழுதியிருப்பேன், அதுக்கு மார்க் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. அப்புறமா வேலை
ரீசெக் பண்ணும்போது கட்டாய கேள்வி இல்லாமல் போயிடும். கட்டாய கேள்வி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியான மதிப்பெண்கள்லாம் அழிக்கப்படும். இது ரூல்ஸு, இதுதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்ஸு ரூல்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன் அப்படி பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா வேல்யூவேஷன் ரீவேல்யூட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ரீவேல்யூஷனும் கேட்பாங்க, ரீடோட்டலும் கேட்பாங்க. இது போல் ஏதாவது கேட்டால் ஜெராக்ஸ் வரும். ஜெராக்ஸில் தப்பு இருந்ததுன்னா திருத்தின ஆசிரியர் தவறாக பண்ண மாதிரி தெரியும். அதனால் எந்த தயவு தாட்சணுமே பார்க்க மாட்டாங்க. மெயின் எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் சரியாக இருந்தால் மார்க்கு, தப்பாக இருந்தால் தப்பு தான், 0 போடுவாங்க. நான் சில இடங்களில் உங்களுக்கு திருத்தும் போது மார்க்கு 0 போடுறேன், சார் 0 ஏன் போடுறீங்க அப்படின்னா, 0 போடணும், அதான் ப்ரொசீஜர். 0 போடாதீங்க, தப்பு ஒன்றா போடுங்கன்றீங்க. அப்படி இல்லை, தப்பு போட்டால் 0 போடணும், தப்பு போட்டால் 0 போடணும். அது ரூல்ஸு, அது விதிமுறை படைக்கெடுக்கும் போது இப்படி தான் பயன்படுத்துவாங்க. இது போல் நேரத்தை வகுத்து வச்சுக்கோ, 70 மார்க்குக்குன்னா இது போல் இதை கால்குலேட் பண்ணிக்கோ, 5 மார்க்கு. அப்போது ஃபஸ்ட்டு எழுதுறது, செகண்டாக என்ன ஃபாலோ பண்ணணுன்னா பிக் கொஷினை எழுது, பெரிய வினாக்களுக்கு விடையளி. ஏன்னா பெரிய வினாவை எழுதுனீங்கன்னா சீக்கிரம் முடிஞ்சிடும் வேலை. எப்பவுமே பாரம் அதிகமாக இருக்கிற வேலையை குறைச்சிட்டோம்னா சின்ன சின்ன வேலைகள் செய்வது ஈஸி. இது ஒரு கான்செப்ட். மைண்டே நமக்கு அப்படி தான் நினைக்கும். எப்பவுமே நம்மளுடைய எண்ணங்களும் எப்படி இருக்குன்னா, நேரமே அதிகமாக இருந்தாலும் கூட நமக்கு பாரம் அதிகமாக இருக்கக்கூடிய பெரிய கொஷின்ஸை நீ குறைச்சிட்டியன்னா சின்ன சின்ன கொஷின்ஸ்லாம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். எப்பவுமே எழுதும்போது பிக் கொஷினை எழுது, ஈஸியாக இருக்கும். கடைசியில் 1 மார்க் எழுதலாம். அது அந்த முறையை கூட யாரோ சில பேர் பயன்படுத்தியிருந்தாங்க இங்கிலீஷ் மீடியம் இதுவில் நான் பார்த்தேன். ஏன்னா படிக்கிற பசங்க அப்படி தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும். பிக் கொஷின் எழுதிட்டேன்னா பாரம் குறைஞ்சி போயிடும். எல்லாத்துக்குமே முதல்ல பார்க்கும்போதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். முதல்ல எழுதும்போதே தெரிஞ்ச கொஷின் எழுத போகிற, மார்க்கு போடும்போதே 5 மார்க் முழுமையாக வாங்கிட்டேன்னா பின்னாடி பேப்பரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதாவது பார்க்க மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு இம்ப்ரெஷன், முதல் தொடக்கம் வெற்றியே கொடுக்கும். அதே போல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் முதல்ல தொடங்கும் போதே வெற்றியாக தொடங்கணும்னா அதுக்கு நாம் முதல்ல எழுதும்போது 5 மார்க்கு முழுமையாக பெறணும் மாதிரி எழுதணும். அப்போது பிக் கொஷினை எழுது. என்ன பண்ணுற, என்ன பேச்சுன்னு எனக்கு புரியல. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்காவது என்ன டவுட்டு? என்ன சொல்றது ஒன்றும் புரியலையா? புதுசாகுதா? டேய், உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். பிக் கொஷின் எழுது. அதுக்கடுத்தாற் போல கொஷின் எழுதும்போது கொஷின் நம்பரை மறந்துடுறேன். அதுக்கடுத்த ஆப்ஷனே என்ன பண்ணணும்னா கொஷின் நம்பரை எழுதணும். கரெக்டாக கொஷின் நம்பரை போடுறதில்ல, ஆன்சர் கரெக்டாக எழுதிடுற. ஆன்சரில் எழுதிட்ட பின்னால கொஷின் நம்பர் இருக்காது. போடணும். கொஷின் நம்பர் எழுத வேண்டும். ஏன் காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு வேகத்தில் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மனசு நினைக்கும், உடனே எழுத ஆரம்பிச்சிடுவேன். அதில் கொஷின் நம்பர் இருக்காது. கொஷின் நம்பர் இல்லைனாலும் எழுதுனா மார்க்கு வேஸ்ட்டு. அது நான் சென்டம் வரும் அப்படின்னு நினைப்பேன், ஆனால் அந்த கொஷின் நம்பர் போட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மார்க்கு போட மாட்டாங்க. கொஷின் நம்பர் போடலைன்னா மார்க்கு கிடையாது. கொஷின் நம்பரு போடலைன்னா மார்க்கு கொடுக்க மாட்டாங்க. அடுத்த ஸ்டெப்பே கொஷின் நம்பர் தான் இருக்கணும். அதுக்கடுத்து 4வது கொஷினுக்கான டாப்பிக்கை எழுது. வினா தலைப்பு, வினா தலைப்பு எழுதணும்.
வினா தலைப்புன்னா எப்படி? ஒரு 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், 5 மார்க்காக இருக்கட்டும், கேள்வியிலே விவரின்னு இருப்பாங்க. புரியுதா? பிஹெச்பி கட்டளைகள் பற்றி விவரின்னு சொன்னால் பிஹெச்பி கட்டளைன்னு மட்டும் எழுதுனா போதும். விவரின்றத வார்த்தையை விட்டுட்டு என்ன பண்ணணும்? பிஹெச்பி கட்டளை அப்படின்னு டாபிக் எழுதணும். டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு கேள்விக்கு டாபிக் என்பது மிக முக்கியம். டாபிக் எழுதணும். டாபிக் எழுதாமல் எழுதாத. டாபிக் எழுதாமல் எழுதுனேன்னா அது என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் பேப்பர் திருத்துறவங்க எப்படி திருத்துவாங்கன்னா மனப்பாடம் ஆகிடும். இந்த நம்பருக்கு இந்த கொஷின்னு மனப்பாடம் ஆகும். சில பேருக்கு மனப்பாடம் ஆகலைன்னா கூட டாப்பிக்கை பார்த்த உடனே அதுக்கு மார்க்கை போட்டுருவாங்க. ஆகவே அந்த டாப்பிக்கு எழுதுனேன்னா எதுக்கு ரிலேட்டடுன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போவுமே பேப்பர் திருத்துறவங்க கொஞ்சம் வேகமாக திருத்தும் போது அந்த திருத்தல் அவங்களுக்கு எளிமையாக இருக்கணும். பேப்பர் திருத்துறவங்களுக்கு நீ எப்போவுமே உன்னை மட்டுமே சப்போர்ட் பண்ணாத, பிறரையும் யோசனை பண்ணு. கொஷின் டாபிக் எழுதியிருந்தால் மார்க் முழுமையாக கிடைத்திருக்கிற வாய்ப்புகள் அதிகம். கொஷின் டாபிக் இல்லைன்னா அது எந்த நம்பருன்னு தெரியாமல் விட்டுட்டாங்கன்னா ஒரு வேளை வாய்ப்பு தவறும், மார்க் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். டாபிக் போட்டேன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏற்படும். ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி பெஸ்ட். அதுக்கடுத்து கேள்விகள் ப்ரெசன்டேஷன் வெரி முக்கியம். மூன்றாவது ப்ரெசன்டேஷன்னா என்ன? ப்ரெசன்டேஷன்னா என்ன? எழுதும் முறை. பெரிய பெரிய பேராகிராஃபாக படிச்சிருப்பேன், பெரிய பெருசாக எழுதுனேன்னா யாரும் அங்கே படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது. தொடர்ந்து பக்கம் பக்கமாக எழுதக்கூடாது. இடைவெளி விட்டு பத்தியாக எழுதலாம், பாயிண்டாக எழுதலாம், பத்தியாக எழுதலாம். ப்ரெசன்டேஷன் அதாவது வழங்கும் முறை. வழங்கும் முறைன்னா என்ன, புரியுதா இல்லையா? இப்போ பெரிய கேள்வி இருக்குது, 5 மார்க் கொஷின் எழுதுகிற, அது தொடர்ந்து படிச்சிருப்பேன். ஒரு 4 லைன் வரிசையாக படிச்சிருப்பேன். 4 லைன் முழுமையாக எழுதாத, 4 லைனை 2 லைனாக பிரித்து எழுது. 2 லைனுக்கு மேலே தொடர்ந்து எழுதாத, 4 லைனுக்கு மேலே தொடர்ந்து எழுதாத. அப்படி எழுதுனீங்கன்னா என்ன ஆகும்னா அவங்க படிக்க மாட்டாங்க. உண்டே உட்காந்து மொத்தத்தையும் பக்கம் பக்கமாக படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. நீ சொல்ல வந்த கருத்து சரியாக இருக்குதா, உள்ளே இருக்கிறதெல்லாம் முழுமையாக படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. எல்லா பேப்பரையும் உட்காந்து படிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போது அதை நீ சொல்கிற கான்செப்டு அவங்களுக்கு புரிகிற மாதிரி அதில் வழங்குதல் வேண்டும். தலைப்பு இருக்கணும், வழங்கும் முறை இருக்கணும். வழங்கும் முறைனா பாயிண்ட்டாக கூட எழுதலாம், இல்லை சின்ன சின்ன பேராகிராஃபாக எழுதலாம், பாயிண்ட் போட்டு கூட எழுதலாம். பாயிண்ட் போட்டு எழுதினாலும் ஈஸியாக மார்க் கிடைக்கும். நீ பெருசு பெருசாக எழுதுறதுனால எனக்கு எல்லாமே மார்க் போட்டுருவாங்கன்னா போட மாட்டாங்க. அவங்களுக்கு புரியணும் நீ எழுதுகிற எழுத்து. அதே போல் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். இது முக்கியமாக இருக்கணும். பாயிண்ட்டாக எழுதுனா தான் உனக்கு மார்க் கிடைக்கும். பாயிண்ட்டாக எழுதுனா தான் மார்க்கு கிடைக்கும். அதற்கடுத்தாற் போல் 6வது இன்னொன்று, ஒரு கேள்வி எழுதிட்டே வரும்போது உங்களுக்கு கடைசியில் ஒரு 2 லைன், கடைசி 2 லைன் அடுத்த பக்கத்துக்கு வரும். கடைசி 2 லைன் மட்டும் அடுத்த பக்கத்தில் எழுத வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுற. அப்படி வரும்போது 2 லைனை அடுத்த பக்கத்தில் எழுதக்கூடாது. 2 லைனு 1 லைன் எல்லாம் அடுத்த பக்கத்துக்கு போகக்கூடாது. அதை படிக்கிறதுக்கு கடைசியாக முடிக்கும்போது அந்த பாயிண்ட் எதிர்பார்ப்பாங்க, அந்த பாயிண்ட் கடைசியில் இருக்கும். அப்போ கடைசியில் இங்கே முடிகிற இடத்துல போயிட்டு விட்டுட்டு அடுத்த பக்கத்துக்கு போகாது. அதுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பார்க்கணும். பேஜ் கண்டினியூஷன், பக்க தொடர்ச்சி என்பது முக்கியம். அது 2 லைன் இல்லை, ஒரு 4 லைனுக்கு மேலே இருந்து தானே எழுதலாம். 1 லைனு 2 லைனு எழுதாத, 4 லைனு இல்லது அரை பக்கம் அப்படி இருந்ததுன்னா எழுத ஆரம்பிக்கலாம். பக்க தொடர்ச்சி, பேஜ் கண்டினியூஷன் இஸ் வெரி மஸ்ட். ஒரு பக்கத்திற்கும் இன்னொரு பக்கத்திற்கான தொடர்பு
நான் இந்தலையும் பாதி இருக்கணும், அதில் பாதி இருக்கலாம், இல்லை கடைசியில் ஒரு 2-3 பாயிண்ட்டாவது இருக்கணும். அப்படி விட்டுட்டு ஒரே ஒரு பாயிண்ட்டோ 2 லைனோ 1 லைனோ எழுதக்கூடாது. 4 லைனுக்கு மேலே எழுதலாம். அதுதான் பக்க தொடர்ச்சி. பக்க தொடர்ச்சியை பின்பற்ற வேண்டும். அதுக்கடுத்து நிறைய பேப்பர் கொடுக்குறாங்க, நிறைய இடம் இருக்குது அப்படின்றதுக்காக கேப் விட்டு எழுதுது. ஒரு ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்விக்கு 4 லைன் இடைவெளி, அதுக்கெல்லாம் மார்க் வராது. நான் 10 பக்கம் எழுதிட்டேன், 20 பக்கம் எழுதிட்டேன், இதுக்கெல்லாம் மார்க் கொடுத்துருவாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பாயிண்ட் இருந்தால் தானே வரும். நீங்கள் எழுதுறது அப்படி எழுதுறீங்க. இடைவெளியெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எவ்வளோ தேவையோ அவ்வளோ விடு. இடைவெளி எனக்கு நிறையா இருக்குதுன்றதுக்காகலாம் எழுதாத. பேப்பரை திருப்பது கஷ்டம் இல்லை, சும்மா எப்பவுமே நீ மைண்டில் எதை வச்சுக்கணும்னா பேப்பரை திருத்துறவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிற மாதிரி எழுதணும். ஏன்னா அவங்க திருத்துறவங்க உன்னுடைய பேப்பரை பார்க்கும்போதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும், நீட்னஸ் எதிர்பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு பேப்பரை பார்த்த உடனே இதை திருத்தவே கூடாதுன்னு நினைக்கிற அளவு இருக்கக்கூடாது. அதை தான் நான் அன்றைக்கி உங்கள் கிளாஸில் சொன்னேன். எல்லாருமே பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, பேப்பர் திருத்தது கஷ்டப்படக்கூடாது. உண்மையாகவே நான் சொல்கிறேன், தேர்ட் குரூப் பேப்பர் திருத்தந்து பெரிய கஷ்டமாக இருந்தது. அதே இங்கிலீஷ் மீடியம் திருத்தந்து உண்மையாகவே ஈஸியாக இருந்தது. காரணம் அதுக்கெல்லாம் இல்லை, பாராட்டுதலோ கிடையாது. இது பாராட்டுதலுக்காக சொல்லலை. ப்ரெசன்டேஷன் தான் பெஸ்ட்டு. ப்ரெசன்டேஷன் வழங்கும்போது எளிமையாக இருக்கணும், புரிகிற மாதிரி இருக்கணும். நீ கேப்பு 4 பக்கத்தில் எழுதிட்டேன்னா மார்க் வந்துருமான்னா வராது. இடைவெளியை பின்பற்றணும், தேவையான அளவு இடைவெளி. அதுக்காக ரொம்ப நெருக்கமாக எழுதாத, ரொம்ப அதிக இடைவெளியும் விடாத. இடைவெளின்றது பின்பற்றணும். இடைவெளி 10 இடைவெளி, 10 இடைவெளி, பக்க இடைவெளி, எது வேணும்னாலும் அது பின்பற்றுதல். இடைவெளியை பின்பற்று. இடைவெளி இல்லாமல் எழுதாத, இடைவெளி அதிகமாகவும் விடாத. இதுதான் கான்செப்ட். ஏன்னா பேப்பரை பக்கமாக திருப்பினா வெறுப்பாக இருக்கும் எழுதுறவங்களுக்கு, இல்லை பேப்பர் திருத்துறவங்களுக்கு. உனக்கு ஏதோ உனக்கு நேரம் போலையான்னு எழுதிங்கிறதில்ல. அதே போல் தேவையில்லாத கருத்தெல்லாம் எழுதாத. சில பேர் எழுதுறீங்க, உனக்கு என்னான்னே தெரியல, அது உனக்கே தெரியாத போது பேப்பர் திருத்துறவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படிலாம் எழுதுறீங்க. அதாவது சொந்த நடையில் எழுது. தமிழ் ஆங்கிலத்தை எழுது, தமிழும் இங்கிலீஷும் சொந்த நடையில் எழுதலாம், விரும்புவாங்க, அதை படிப்பாங்க. ஆனால் மெயின் சப்ஜெக்டில் என்ன ப்ரொசீஜரோ அந்த சப்ஜெக்டில் என்ன இருக்குதோ அதை எழுதுனா தான் மார்க்கு. நான் எனக்கு எல்லாம் தெரியுன்றதுக்காக இதை விளக்கமாக எழுதுறேன்னு சொல்லிவிட்டு புரியாத மாதிரி எழுதாத, புரியாத மாதிரி எழுதாத. புரிகிற மாதிரி 2 வார்த்தையில் சொன்னால் கூட தெளிவாக இருக்கணும். 2 வார்த்தையில் 5 மார்க்கு கேள்விக்காக 2 பக்கம் எழுதணும்னு நினைக்காத. 5 மார்க்குக்கு அரை பக்கத்தில் கூட எழுதலாம். கவனி, 5 மார்க் கேள்விக்காக அரை பக்கத்தில் கூட எழுதிட்டா கூட மார்க் போடுவாங்க. அதில் தேவையான பாயிண்ட்ஸ், ஒரு விடை குறிப்புகள் இருக்குது. விடை குறிப்புன்னா கவனி, இப்போ பார், ஒரு பழைய கொஷின் பேப்பர் தான். இப்போ பாரு, இதெல்லாம் என்னடான்னா இது ஒரு 5 மார்க் கொஷின். இப்போ 5 மார்க் கொஷினுக்காக இவங்க பிரித்து இந்த பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. 5 மார்க்கில் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த தலைப்புகள் எழுதுனாவே 3 மார்க் போட்டுருவாங்க. 3 மார்க்கோ அல்லது மார்க்கு ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. சில இடத்துல நீங்கள் கேட்குறீங்க, மார்க்கு எனக்கு இதுக்கெல்லாம் போடலையா சார், அந்த பொண்ணுக்கு அதிகமாக போட்டுக்கிறீங்களே, இந்த பொண்ணுக்கு அதிகமாக போட்டுக்கிறீங்களே. அப்படிலாம் இல்லை, அதில் பாயிண்ட் இருக்கும், இதில் பாயிண்ட் குறைவாக இருக்கும். அதுதான் காரணமே தவிர மார்க்கை பிரித்து தான் போடுவாங்க. எல்லா டாப்பிக்குக்குமே ஒரு டாப்பிக்கோ 2 மார்க்குன்னா ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் இல்லைன்னா தப்பு கூட போடுவாங்க.
எல்லாமே சரியாக எழுதிட்டேன் சார், இதில் ஒரு வார்த்தை தான் சார் இல்லை. அந்த டெஃபனிஷனுக்கே அந்த வார்த்தை முக்கியம். ஒரு 2 மார்க் கேள்விக்கு ஒரே வார்த்தை கூட 2 மார்க் இருக்கும். அந்த வார்த்தை இல்லைன்னா 2 மார்க் போட மாட்டாங்க. ஒரு வார்த்தைக்கே 2 மார்க் இருக்கும். அந்த ஒரு வார்த்தை மிஸ் ஆகி விட்டுட்டு மற்றதெல்லாம் எழுதி வச்சுருப்பேன், எனக்கு போடலையேன்னு சொன்னால் போட மாட்டாங்க. அப்படி தான் விதி. ஏன்னா மார்க்கை எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் இந்த பக்கம் இதுக்கு இந்தந்த பாயிண்ட்டுக்கு இவ்வளோ மார்க்கு, ஒவ்வொரு மார்க்கும் ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அவங்க மார்க்கை போடுவாங்க. அப்படி போடும்போது எனக்கு இதுக்கு மார்க் போட்டிருக்காங்க, இதுக்கு மார்க் போடலைன்றதெல்லாம் இல்லை. கீ ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்களோ அந்த கீ அடிப்படையில் தான், வினாவின் விடை குறிப்பை அடிப்படையில் தான் பேப்பர் திருத்துவாங்க. இதில் மார்க் போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அதுக்கு பாயிண்ட்டுக்கு மார்க் இல்லைன்னா அந்த பாயிண்ட்டுக்கு மார்க் வராது. நீ எழுதியிருந்தா கூட வராது. முக்கியமான வார்த்தைகள் இல்லைன்னாலும் விடுபட்டு விடும். இடைவெளி பின்பற்றணும். அதுக்கடுத்து விடை குறிப்பின் அடிப்படையில் தான் திருத்துவாங்க. அப்போ விடை குறிப்பை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை, ஒரு பாயிண்ட் கூட விடாமல் எழுதணும். கவனி, ஒரு 5 மார்க் கொஷினுக்கு கவனி, 5 மார்க் கொஷினுக்காக 10 டாபிக் இருக்கும். 10 டாப்பிக்கில் 5 டாபிக் எழுதினாவே மார்க் கொடுப்பாங்க. சில நேரங்களில் 10 எழுத சொல்லியிருப்பாங்க. ஆகவே எனக்கு 10 தெரியாது, 5 தான் எழுதணும், 5 மார்க்குக்கு 5 தானே பாயிண்ட்டு, 5 வரைக்கும் எழுதுனேன், எனக்கு ஏன் மார்க் போடலன்னு கேட்க முடியாது. அவங்க விடை குறிப்பு தயார் பண்ணும்போது குறைஞ்சபட்சம் 10 டாப்பிக்கும் கேட்டிருந்தாங்கன்னா எழுதணும். ஆகவே உனக்கு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி, இப்போது அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. 10 டாப்பிக்கும் முதல்ல எழுதிடு. டாப்பிக்கை வரிசையாக என்ன பண்ணுற, எழுதிடு. எழுதிட்டு அதில் 6 எழுது. எப்பவுமே 5 மார்க் கொஷினாக இருந்தால் 6 பாயிண்ட்டு குறிப்பிட்டு தலைப்பை எழுதணும். எல்லாமே பேப்பர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பஞ்சாக தைச்சி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே நம்ம ஸ்கூலில் எக்ஸாமு என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். பேப்பரை மாற்றிக்கிறது, கேட்டு எழுதுறது, எக்ஸாம் ப்ரொசீஜரில் திரும்பக்கூடாது. ரைட், எக்ஸாம் ப்ரொசீஜரில் திரும்பவே கூடாது. பேப்பரை எப்படி எழுதணும் தெரியுமா? ரைட், கொஷின் பேப்பரை மேலே வச்சு எழுதணும். இப்போ ஆன்சர் ஷீட் இது கவனி. இப்போ தியரியாக எழுதுகிற இப்போ தியரி பேப்பர்னா இது ஆன்சர் ஷீட்டுன்னா இது கொஷின் பேப்பர்னா இப்படி மேலே வச்சு தான் எழுதணும். நீங்கள் அப்படி எழுதுறதில்ல. கவனி, ஒவ்வொரு முறையும் தேர்வில் ஆன்சர் ஷீட் இப்படி இருக்கும்போது கொஷின் பேப்பர் இப்படி மேலே வச்சு தான் எழுதணும். இதான் ரூல்ஸு. நீங்கள் அப்படி கடைப்பிடிக்கிறது இல்லை. இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. இனி வருங்காலங்களில் இப்படி தான் இருக்கணும். அதே போல் மெயின் எக்ஸாம்ஸில் ஏ டைப், பி டைப் அப்படின்னு கொஷின் பேப்பர் இருக்குது. ஏ டைப், பி டைப். ஏ டைப்புனா ஒரு அதில் இருக்கிற 1 மார்க் வேறு மாதிரி இருக்கும், இதில் இருக்கிற 1 மார்க் வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் எல்லாமே சேமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் பக்கத்தில் கேட்டோ பார்த்தோ எழுதக்கூடாதுன்றதுக்காக தான் அது போல் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால் அது போலலாம் எழுதக்கூடாது. ஏ டைப்னா ஏ டைப்பு, பி டைப்னா பி டைப்பு. பக்கத்தில் கேட்டு எழுதாத. அதே போல் நம்ம தேர்வை நம்மளை நம்பி தான் போனமே, உங்களை நம்பி தான் நீ எழுதணுமே தவிர பிறரை நம்பி எக்ஸாமை எழுத முடியாது. யாருமே உதவிக்கு வரமாட்டாங்க. உன்னுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் மட்டும்தான் தேர்வு எழுதணுமே தவிர பிறரை நம்பி எழுத முடியாது. இதுதான் விதிமுறைகள். தேர்வை நல்ல முறையில் எழுதணும். எக்ஸாம்ஸை விதிமுறையை ஃபாலோ பண்ணி எழுதணும். ஏன்னா இப்போ ஃபேர்வெல் டேவில் வரும்போது அந்த நேரத்துக்கு எனக்கு இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. அதுக்காக தான் முன்னாடியே எப்பவுமே சொல்லுவேன். அதுக்காக தான் இதை சொல்லணும். எக்ஸாம்ஸை இப்படி தான் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பண்ண டைமை நீ வெவ்வேறு எக்ஸாம்ஸுக்கு எப்படி நேரத்தை பண்ணிவிட்டு முடிக்கணுமோ அது போல் பண்ணு. அதே போல் எக்ஸாம்ஸை எப்போ எழுதி முடிக்கணும்னா 5 நிமிடம் முன்னாடி முடிச்சிடணும். 5 நிமிடம் முன்னாடி முடிச்சு
எப்பவுமே எக்ஸாமு வார்னிங் பெல்லுக்கு போகக்கூடாது. வார்னிங் பெல்லுக்கு முன்னாடியே நீ முடிச்சிடணும். ஒவ்வொரு எக்ஸாமும் 5 நிமிடம் முன்னதாகவே முடிக்கணும். 5 நிமிடம் முன்னதாகவே முடிச்சுட்டு வெயிட் பண்ணணும். பேப்பர் கட்டிட்டு அமைதியாக உட்காந்துட்டு பேப்பர் திருப்பணும். ரிலாக்ஸாக எழுதணும். அலைச்சலாக எழுதக்கூடாது. கடைசியில் இந்த 1 மார்க் எழுதுறது, இப்போ 5 மார்க் எழுதணும், கடைசியில் 1 மார்க் எழுதுகிற அப்படின்னு சொன்னால் அந்த 1 மார்க்குக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி, கடைசி கொஷின் எழுதி முடிக்கும் போதோ இல்லை இன்னும் நேரம் இல்லை இன்னும் 2 கொஷின் எழுதணும்னு நினச்சாலும் சரி, அதுக்கெல்லாம் நேரத்தை ஒதுக்காத. 1 மார்க் அப்படியே வரக்கூடிய மதிப்பெண். 1 எழுதிட்டாவே 1 மார்க் வந்துடும். அந்த மதிப்பெண் எழுதும்போது கடைசி அரை மணி நேரம்ன்றது கம்பல்சரியாக அந்த நேரத்தை ஒதுக்கிடு. கடைசி அரை மணி நேரம் என்பது ஒருவேளை 5 மார்க் எழுதிட்டு வெயிட் பண்ணியிருந்தா அப்படி. நல்லா படிக்கிறவங்க சில பேர் நான் எனக்கு 1 மார்க் தான் எழுத போகிறேன் வரிசைன்னா அது கூட எழுதலாம். ஃபஸ்ட்டில் இருந்தே தொடங்கும் போதே 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் வரிசையாக தொடங்கு. ஜிக்ஜாக்காக எழுதாத. ஜிக்ஜாக்காக எழுதாத. முன்ன பின்ன இடையில் மாறி எழுதுனா கூட 2 மார்க் எழுத ஆரம்பிக்கிறியா 2 மார்க் எழுதி முடிச்சுடு. இல்லை 2 கேள்வி மட்டும் கடைசியில் எழுத போகிறேன்னா எழுது. அது ஒன்றும் தப்பில்லை. 1 2 மார்க் எழுதிட்டு 1 3 மார்க் எழுதி 5 மார்க் எழுதி 2 மார்க் 2 எழுதிட்டு இப்படிலாம் எழுதாத. அது முறையில்லாதது. போல பல பொண்ணு 5 நிமிடம் முன்னதாகவே முடி. 5 நிமிஷம் முன்னாடி ரிலாக்ஸாக எழுதிட்டு வெளியில் வா. எப்பவுமே தேர்வு எழுதிட்டு வரும்போது பேப்பரை திருத்திட்டு மார்க்கு அவங்க சொல்ல தேவையில்ல, நாம் எழுதிட்டு வந்து நம்ம மார்க்கு சொல்லணும். எப்பவுமே அப்படி எழுதணும். குறைவாக படி. எது படிக்கணுமோ அதை படிச்சுக்கோ. நிறைய படிச்சுட்டு ஒன்றுமே எழுதாத வர்றதுக்கு பதிலாக எனக்கு 10 கேள்வி தான் படித்தேன், 10 கேள்வி எனக்கு நல்லா தெரியும், அதை நல்லா எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் அந்த 10 கேள்விக்கு மார்க் வரட்டும். அப்படி படிக்கணும். அதே போல் கவனி, இப்போ இது வரைக்கும் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம், குவார்ட்டர்லி, செகண்ட் மிட் டேர்ம், ஆஃபர்லி, ரிவிஷன், இதில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. ரிப்பீட்டடாக பண்ணு, படிச்சுக்கோ. அதே போல் இன்னொரு ரூல்ஸ் இருக்குது. என்ன ரூல்ஸுன்னா, கடந்த ஆண்டில் இப்போ மார்ச் 2024 23 எக்ஸாம்ஸில் என்னென்ன கொஷின் இருக்குதோ அதில் அதிகபட்சமான கேள்விகள் வராது. இன்னொன்று ரூல்ஸு, 2023 கேட்ட கேள்வி 2024 வராது. உங்களுக்கு தானே சொல்கிறேன். 2023 கேட்ட கேள்விகள் 2024 அப்படியே வருமானா வராது. ஏதோ முக்கியமான கேள்விகள் வரலாம், அதிகபட்சமான கேள்விகள் வராது. இது மைண்டில் வச்சுக்கோ. நான் அதுக்கு முன்னாடி ஆண்டுதல் ஒன்றா கூட வரலாம். 23 கண்டிப்பாக வராது. 24 எழுதும்போது ஒரு ஆண்டு முன்னாடி இருக்கிற கொஷின் பேப்பர் இது. ஏன்னா கொஷின் செட் பண்ணும்போது அப்படி பண்ணுவாங்க. நான் அதை சொல்கிறேன், அது உங்களுக்கு ஐடியாக்காக தான் சொல்கிறேன். அதுக்காக எதுவுமே படிக்காத விட்டுறாது. அதில் சில முக்கியமான கேள்விகள் வரும், அன்இம்பார்ட்டன்ட் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தால் ரிப்பீட்டட் ஆகாது. மேக்ஸிமம் ரிப்பீட்டட் ஆகாது. ரிப்பீட்டட் இல்லாமல் தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணுவாங்க ஆஸ் ஏ ரூல்ஸ். ஓகே, எக்ஸாம்ஸை நல்ல முறையில் எழுதி 100க்கு 100 அனைவரும் வெற்றி பெறணும். 100 மதிப்பெண் எடுத்து வாழ்த்துக்கள். நன்றி.